Hallelujah. Hallelujah. Hallelujah சொல்லுங்க. கொஞ்சம் கை தட்டி தான் ஒரு ஹalleluya சொல்லுங்க. கொஞ்சம் சந்தோஷமா பல்லெல்லாம் காமிச்சு சிரிச்சு சந்தோஷம் சார் ஹalleluya சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு என்னன்னா ரொம்ப சிரிச்சா பரிசுத்தம் பாழாயிடும். ஹalleluya. பயப்படாதீங்க. நம்ம தேவன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சந்தோஷமா இருங்கள். எதுவுமே மறுபடியும் அவர் சொல்ல, இதைதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமா இருங்கள். ஹalleluya. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா ஓமனாங்கொட்டம் மூஞ்சி மாதிரி இருக்காதேன்னு சொல்றாரு. ஹalleluya சொல்லுவோமா? ஆமென். என் தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், அதனால தான் நான் இங்கிலீஷ்ல மெசேஜ் கொடுக்கிறேன். ஒரு something in my heart told me, you know, you must go and preach in this church. இந்த சபைக்கு போய் நீ பிரசங்கிக்க தான் வேண்டும் என்று ஏதோ இருதயத்துக்குள் சொன்னது. I believe it's the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுகிறார்னு நம்புகிறேன். Hallelujah. Hallelujah. When I come here, I know why the Holy Spirit led us here. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் ஏன் வழி நடத்தினார் என்பதை அறிந்தேன். What a wonderful minister of God. எவ்வளவு அற்புதமான தேவ ஊழியக்காரி இவர்கள். Amen. Amen. You are so blessed to have a woman of God like this. இப்படிப்பட்ட தேவ மனுஷியோட ஊழியக்காராய் இருப்பதிலே நீங்கள் கொடுத்து வைத்த பாக்கியசாலி. Amen. Amen. Praise. Hallelujah. சரி. Let us turn our Bible to the epistle of James chapter 2 and verse 17. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோமா? Praise the Lord. கர்த்தருக்கு துதி உண்டாகட்டும். James 2:17 says, யாக்கோபு 2:17 சொல்லுகிறது, so also faith by itself, if it does not have works, is dead. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். We know the foundation of Christian life is faith. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே விசுவாசம் தான் என்று நமக்கு தெரியும். Faith in the name of Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் வைக்கும் விசுவாசம். Faith on what our Lord Jesus did on the cross for us. நம்முடைய கர்த்தராகிய இயேசு நமக்காக சிலுவையில் செய்த புண்ணியத்தின் மேல் வைக்கும் விசுவாசம். Faith that Jesus is the only begotten Son of God. இயேசுவானவர் ஒருவரே தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்கிற விசுவாசம். Faith that Jesus is the Savior of the world. இயேசு கிறிஸ்துவானவரே உலக இரட்சகர் என்கிற விசுவாசம். Amen. Amen. I know we are all, believers, and we are here because we believe in Jesus. இயேசுவை விசுவாசிக்கிறபடியால் தான் இன்னைக்கு நாம் அனைவருமே விசுவாசிகளாய் இங்கே அமர்ந்திருக்கிறோம். I don't say that you don't believe. உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லைங்க. If you don't have faith, you would have not come here. விசுவாசம் இல்லைன்னா இங்க வந்திருக்கவே மாட்டீங்களே. But my message is not about faith. ஆனால் என் செய்தி விசுவாசத்தை பற்றியதல்ல. This word takes you one more step, in the faith. இந்த வசனம் விசுவாசத்தில் அடுத்த படிக்கு உங்களை மேலே ஏற்றி விடுகிறது. This verse says that faith itself is merely not enough to see Jesus and his power. இயேசுவானவரையுடைய வல்லமையையும் பிரத்யட்சமாய் காண வேண்டும் என்றால் வெறுமனே விசுவாசம் மட்டும் இருந்தால் போதாதாம். Bible says, வேதம் சொல்லுகிறது, you have to show your faith in action. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் கிரியையில் காண்பிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Our people are well trained and very good in saying I believe. நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவதிலே நம்முடைய ஜனங்கள் கற்றுத் தேர்ந்த கில்லாடிகள். Hallelujah. Hallelujah. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? ஆமென். கற்றுத் தேர்ந்த கில்லாடிகள். Hallelujah. Hallelujah. Amen. Amen. If I say how many of you believe, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் கேட்டா, many of you will raise your hand and say I believe. Amen. ஐயா நான் விசுவாசிக்கிறேன் நிறைய பேர் கை தூக்கி சொல்லிருவீங்க. We all know to do that. அப்படி செய்ய நமக்கு நல்லா தெரியும். But let me tell you, ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், just lifting up your hand and say I believe is not enough. கரங்களை உயர்த்தி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது மட்டும் போதாது. If you want to see the power of God, தேவனுடைய வல்லமையை நீங்கள் காண வேண்டுமானால், if you want to see the mighty demonstration of the power of God, தேவனுடைய வல்லமையின் பிரத்யட்சமான கிரியைகளை செய்வதை பார்க்க வேண்டும் என்றால், if you want to see
action. உங்கள் விசுவாசத்தை கிரியையில் நீங்கள் காண்பிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. அண்ணன் வந்து கில்லாடிங்கன்னு சொன்னாரு. நான் அப்படிலாம் உங்களை சொல்ல மாட்டேன். Amen. Amen. நிறைய கிறிஸ்தவங்க என்ன கேட்டீங்கன்னா, வீட்டில் உட்காந்தீங்கன்னு நல்லா சாப்பிட்டுட்டு நான் விசுவாசிக்கிறேன் சொல்றதுல கில்லாடிங்க. அல்லேலூயா. Hallelujah. நீ வீட்டில் உட்காந்தீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சர்ச்சு கூட வர மாட்டாங்க. ஏன் கேட்டீங்கன்னா, இப்போதான் எல்லாம் வந்துடுச்சு, யூடியூப் வந்துடுச்சு, லைவ் ஸ்ட்ரீமிங் வந்துடுச்சு. எதுக்கு கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு போகணும்? எதுக்கு கஷ்டப்பட்டு சுவிசேஷ கூட்டங்களுக்கு போகணும்? வீட்லயே கால் மேல கால் போட்டு கையில ஒரு கப்பு காஃபி சுட வச்சுக்கின்னு முன்னால சுட பஜ்ஜி போண்டா எல்லாத்தையும் வச்சுக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு என்ன செய்வாங்க? அந்த சேனலை மாத்திக்கினே பார்ப்பாங்க. ஓ, இந்த பாஸ்டரா, எனக்கு தெரியும், இவர் நல்லா பேசுவாரு. அல்லேலூயா. Hallelujah. ஓ, இந்த பாஸ்டரா ரொம்ப போர் அடிக்கும், வேற சேனல் திரும்புமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம விசுவாசம் அப்படிதான் ஆயிடுச்சு. வீட்லயே உட்காந்து சேனல் அப்படியே திருப்பி கடைசியில என்ன செய்வாங்க தெரியுங்களா? அப்படியே திருப்பி கட்சியில சீரியலுக்கு போயிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த காலத்துல அப்படி கிடையாதுங்க. 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் ஆனா கூட நடந்து சுவிசேஷ கூட்டங்களுக்கு வருவாங்க. எங்க ஆந்திராலாம் பாத்தீங்கன்னா நைட்டு முடிஞ்சிட்ட பிறகு 1 மணிக்கு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்தே வீட்டுக்கு போவாங்க. நான் எப்பவுமே யோசித்தேன், இயேசு காலத்துல எதுக்கு அற்புதங்கள் தண்ணீரை போல நடந்தது? ஏன் இப்போ அது மாதிரி நடக்க மாட்டேது? ஏன் கேட்டீங்கன்னா, என் மனைவி சொன்னா, அப்போ போஸ்டர்ஸ் கிடையாது, பாம்ப்ளெட்ஸ் கிடையாது, யூடியூப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லாம் குட்டி பசங்களே திறந்து பார்க்குறாங்க. அல்லேலூயா. நம்மளோட அவங்களுக்கு தான் டெக்னாலஜி நல்லா தெரியுது. ஆமென். முன்னாடி போன நம்பர்லாம் போட்டு மூடினா கூட தந்துடுவாங்க. கரெக்ட் தானே? ஜாமான்றாங்க. அல்லேலூயா. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு. நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆண்டவரை அறியாதவர்கள் கூட வசனத்தை கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா இயேசு காலத்துல பாத்தீங்கன்னா, என் மனைவி சொன்ன மாதிரி வாய் தான் பாம்ப்ளெட்ஸ், வாய் தான் பேனர், வாய் தான் யூடியூப். அல்லேலூயா. ஒண்ணு இல்ல, இயேசுவானவர் வனாந்திரத்தில் இருக்கிறார்னு சும்மா ஒரு பேச்சு தான் போச்சு. அல்லேலூயா. ஏய், நசரேயனாகிய இயேசு அங்க வனாந்திரத்தில் இருக்கிறாராண்டா. அல்லேலூயா. கபன்னு தீ போல என்ன ஆயிடுச்சு? விஷயம் பரவி எங்க போறாங்க எல்லாம் நடந்து. பூந்தமல்லி கிடையாதுமா, பூந்தமல்லியில எல்லாமே இருக்கு. வரவழியில பார்த்தோம்மா, இது பூந்தமல்லியா? இது ஒரு காலத்துல கழனி காடு மாதிரி இருந்தது. கரெக்ட் தானையா? அங்கிருந்து 53 ஸ்ரீ பிடிச்சி தாச பிரகாஷ்ல இருந்து வரும்போது ஜில்லுன்னு காத்துடிக்கும். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த பக்கமும் ஒரு கட்டடம் கிடையாது, அந்த பக்கமும் ஃபுல்லா கழனி காடுங்க. சும்மா சல்லுன்னு என்ன அடிக்கும்? சல்லு கிடையாது, சாரி. எனக்கு அதெல்லாம் அந்த தமிழ் பேசுறது பயம். அல்லேலூயா. ஜில்லுன்னு காத்து, அதுக்காக எங்க அக்கா வீட்டுக்கு வருவேன். அது சும்மா அப்படி ஜாலியா வரும்போது காத்து. இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் கடைங்க குரோமா வந்துடுச்சு, டிமார்ட் வந்துடுச்சு, ஒன்னு புதுசு ஒண்ணு பார்த்தோமே, டார்லிங். அல்லேலூயா. இது என்னடா, இது பூந்தமல்லி தானா இல்ல இது என்ன வேற ஏதாவது ஊரா? கர்த்தருக்கு இப்ப பாத்தீங்க, மெட்ரோ வரப்போகுது. மெட்ரோ வந்துச்சுன்னா உங்களெல்லாம் கையில பிடிக்க முடியுமா? எல்லாம் மகாராணிகள் ஆயிடுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்வளோ நல்ல இடத்துக்கு வரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த காலத்துல எங்க போனாங்க? வனாந்திரத்துக்கு நடந்து போறாங்க. எத்தனை பேர் தெரியுமா? நல்லா கவனிங்க. வனாந்திரத்துல 5 அப்போ 2 மீன் எத்தனை பேரை போஷித்தாரு? எத்தனை பேரு? நம்ம பைபிள் அப்படிதான் படிக்கணும். அல்லேலூயா. பைபிளை வந்து கதை புக்கு மாதிரி படிக்க, ஒழுங்கா படிக்கணும். 5000 பேர் கிடையாது, புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்.
ஜனங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா ஜனங்க மாதிரி வச 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 வருஷம் பெற்றுக்கினே இருக்குங்க. கர்த்தருக்கு ஒன்னொன்னும் 10 குழந்தைகள் எடுத்து வந்திருக்கும். அல்லேலூயா. புருஷர்கள் 5-6 பேர், நான் எத்தனை பெண்கள் இருப்பாங்க, எத்தனை பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. இத்தனை பேரும் இயேசுவானவர் வனாந்திரத்துல இருக்கிறான்னு வாயில தான், என் மனைவி சொன்ன மாதிரி வாயில தான் கேள்விப்பட்டாங்க. எல்லாம் வந்துட்டாங்க. அல்லேலூயா. நீங்க வாயில சொன்னா வருவானுங்களா? போஸ்டர்ஸ் அடிச்சாலும் வர மாட்டானுங்க, பாம்ப்ளெட்ஸ் கொடுத்தாலும் வர மாட்டானுங்க. அல்லேலூயா. அப்படி கொடுத்தா கூட சோறு போடுவாங்க நைட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆட்டோக்கு காசு கொடுப்பாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், இந்த ஆட்டோக்கு காசு கேட்கிறாருங்க, இந்த வேணாம் என்ன அரசியல் கூட்டமா இது? நம்பர் காமிக்கிறதுக்கு காசு கொடுத்து ஆள் கொண்டு வந்தது. உனக்கு இயேசு வேணுமா? நீ வா. ஆமென். நீ நரகத்துல போகாம பரலோகத்துக்கு போகணுமா? நடந்து வா, இல்லன்னா பஸ் பிடிச்சி வா, இல்லன்னா உங்ககிட்ட என்ன வாகனம் இருக்க எடுத்துன்னு வா. அப்படி அற்புதத்தை காண்பாய். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏழைங்க பரவாயில்ல, அவங்களுக்கு எதுவும் இல்லை, கட்டாயமா அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கம்மா சொல்லலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலங்கள் மாறிவிட்டது. இன்றைக்கு கர்த்தரை தேடுகிற என்னது அம்மா மாதிரி ஆண்டவருக்காக முழு பலத்தோடு கிரியை செய்கிறவருடைய கூட்டம் குறைந்து விட்டது. இன்றைக்கு எல்லாமே ட்ரெண்ட், எல்லாமே மாறிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ கர்த்தருடைய வல்லமையை பார்க்க வேண்டும் என்றால், நான் விசுவாசிக்கிறேன் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கினே வயிறு புடைக்க சாப்பிட்டுக்கினே நான் விசுவாசிக்கிறேன் ஒண்ணுமே நடக்காது. வயிறு தான் பெருசாகும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் நீங்க சாப்பிட்டு போனான்னு சொல்ல, வயிறார சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. பைபிளே போட்டு இருக்கிறது, அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டு தங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை. அது தெலுங்குல இன்னும் நல்லா இருக்கு, அவங்க வயிறார சாப்பிட்டு. சாப்பிடுறது தப்பு கிடையாது, வயிறார சாப்பிடுங்க. அல்லேலூயா. அது கூட கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான். நீ நிறைய பேர் காசு இருந்தா கூட என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. அல்லேலூயா. நல்லா சாப்பிடுறது கூட ஆண்டவர். ஆனா என்ன, நம்ம வயிறார சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. அந்த வனாந்தரத்துக்குள்ள இயேசுவானவர் எப்படி கொடுத்தாரு? வயிறார கொடுத்தாரு. அங்க ப்ராப்ளம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, வயிறுக்கு மேல சாப்பிடுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் டயாபெட்டிஸ், பிரஷரு, அப்புறம் கொலஸ்ட்ரால். அல்லேலூயா. வயிறு வரைக்கும் சாப்பிட்டீனா, வயிறார சாப்பிட்டீனா தப்பு கிடையாது. வயிறுக்கு மேல சாப்பிடுறாங்க பாருங்க, எது வரைக்கும்? தொண்டை வரைக்கும். அல்லேலூயா. தொண்டை வரைக்கும் சாப்பிடு, தப்பு கிடையாது. ஆனா கையில கத்தி பிடிச்சிக்கினே சாப்பிடு. ஏன்னா பைபிள் அப்படிதான் சொல்லுது. போஜன பிரியனே என்ன அர்த்தம்? தொண்டை வரைக்கும் சாப்பிடுங்கன்னு கையில என்ன செய்ய, உன் தொண்டையில கத்தி விடு. நான் கொஞ்சம் தம்பி மாதிரி கில்லாடின்னு சொல்லாம கொஞ்சம் மங்களமா சொல்றேன். அல்லேலூயா. கையில கத்திய வச்சு சாப்பிடும். இன்னொரு செட்டு இருக்கு, தொண்டை வரைக்கும் இல்ல, மூக்கு முட்டை சாப்பிடும். அல்லேலூயா. வனாந்தரத்துல கறி இல்லைன்னு சொன்னாங்க, ஆண்டவர் கொடுத்தாரு. எப்படி சாப்பிட்டாங்க தெரியுமா? மூக்கு முட்டை சாப்பிட்டாங்க, அங்கேயே அடிச்சாரு, அதெல்லாம் காலி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நீங்க சாப்பிடுறத பத்தி நான் ஒன்றும் தவறா சொல்ல, தயவு செய்து நல்லா சாப்பிடுங்க. ஆனா வெறும் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் விசுவாசிக்கிறேன் ஒண்ணுமே நடக்காது. You have to show your faith by works. உங்கள் விசுவாசத்தை உங்கள் கிரியைகள் மூலம் காண்பிக்க வேண்டும். Amen. Only those who prove their faith in action shall see the works of the Lord in their life. தங்கள் விசுவாசத்தை செயல் வடிவத்தில் கிரியையில் காண்பித்தல் மட்டும்தான் கர்த்தருடைய அற்புதத்தை வாழ்க்கையில் காண்பார்கள். If you don't understand, புரியவில்லையா? I would like to make you understand like this. இப்படி புரிய வைக்கிறேன் பாருங்க. Mark chapter 48. மார்க்கு 10ஆம் அதிகாரம். And many charged him that he should be silent, but he cried the more a great deal, Thou son of David, have mercy on me. 48ஆம் வசனத்தில் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவரை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். You know about this chapter. You know the blind man called Bartimaeus. இந்த அதிகாரத்தில் பிறவிக்குடன் பர்திமேயுவை பற்றி நமக்கு நல்லா தெரியும்.
பார்த்ததில்லை. He have heard about the sun and the moon, but he doesn't know how it looks like. சூரியன் சந்திரனை குறித்து கேள்விப்பட்டிருந்தார், ஆனால் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. You would have heard about the twinkling stars in the sky in the night time, but he doesn't know how it looks like. இரவிலே வானத்தில் மின்னி ஜொலிக்கும் நட்சத்திரங்களை குறித்து கேள்விப்பட்டிருந்திருப்பார், ஆனால் நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு அவர் பார்த்ததில்லை. He would have heard about the beautiful flowers, the lily and the rose and all other beautiful colorful flowers. அழகான லீலி புஷ்பம், ரோஜா மலர்கள், வண்ண வண்ண பூக்கள் குறித்து கேள்விப்பட்டிருப்பார். But he doesn't know how they look like. ஆனா அந்த பூக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாதுங்க. Even he doesn't know how his fellow brother looks like. ஏன் தன் உடன்பிறந்த சகோதரன் எப்படி இருப்பார்னு கூட அவருக்கு தெரியாது. He was born blind. பிறந்ததே குருடனாகத்தான். A pathetic life. A pathetic life. பரிதவிக்கப்படத்தக்க வாழ்க்கை. Not only that, அது மட்டும் இல்லங்க, adding to this, இதோடு போதாதுன்னு he was also a beggar man. பிச்சைக்காரன் வேற. He was also a beggar man. அவர் பிச்சைக்காரனாகவும் இருந்தார். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, what a pathetic life to be a born blind and also a beggar man. பிறவி குருடனாய் பிறந்ததே பாவம், அதிலும் பிச்சைக்காரன் இருப்பது எவ்வளவு பெரிய பரிதாபம். Have you ever seen some beggar people, both blind and one blind leading the other blind? ரெண்டு குருடர்கள் ஒருத்தர் வழி நடத்துறத பார்த்திருக்கீங்களா? பிச்சை எடுக்கிறவங்களே. We can see it many times on the roadside. சாலையோரம் பலமுறை எப்படி பார்க்க முடியும். Hallelujah. Hallelujah. Have you ever praised God, for the good eyes that God has given to you? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் நல்ல கண் பார்வைக்காக என்னைக்காவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லிருக்கீங்களா? எங்க நன்றி சொல்லிருக்கீங்களா? எப்போ பாரு குறையே சொல்லின்னு இருக்கிறீங்க. அவங்களுக்கு இது இருக்கா ஆண்டவரே, எனக்கு இன்னும் செய்யலையே. அவங்க மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே. அவங்க பையனுக்கு வேலை கொடுத்துட்டீங்களா, எனக்கு இன்னும் வேலை கொடுக்கலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க மகன் கனடா போயிட்டாரு, என் புள்ள இன்னும் போலையே. குறைதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு நடந்திருக்கு, எவ்வளவு செஞ்சிருக்கிறார், அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் ரோட்ல குருடர்களை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே அவங்கள விட நான் நல்லவன் கிடையாது, அல்லேலூயா, அவங்கள விட நான் பெரிய நீதிமான் கிடையாது, ஆனாலும் எனக்கு பார்க்கிற கண்களை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எவ்வளவு அழகு கண்களை கொடுத்துக்கோங்க. கண்ணை தொட்டு பாருங்க. ஒரு சிலருக்கு முட்டை கண்ணு மாதிரி கொடுத்துருக்கிறாரு, ஒரு சிலருக்கு நத்த கண்ணு கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா கண்ணு இருக்குதே தெரியாது, சைனா கண்ணு மாதிரி இருக்கும், ஆனா கண்ணு இருக்கு, கண்ணுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னைக்காவது நன்றி சொல்லியா? அந்த குருடர்களை பார்க்கும் பொழுது, அப்பா அவங்கள விட நான் நல்லவன் கிடையாது, நான் எவ்வளவு தவறு பண்ணியிருக்கேன், ஆனாலும் என் கண்ணு நல்லா வச்சிருக்கீங்க, அழகான கண்களை கொடுத்திருக்கிறீங்க, அழகான வாயை கொடுத்திருக்கிறீங்க, பேசுறதுக்கு வாயை கொடுத்திருக்கிறீங்க, கேட்கறதுக்கு நான் செவிடா பிறக்கல ஆண்டவரே, நான் ஊமையா பிறக்கல, பெருமையாக நான் சொல்லவில்லை, நன்றி அறிந்த உள்ளத்தோடு. அல்லேலூயா. 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 சொல்லும்போது ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. தம்பி, நன்றி பலி பீடம் கட்டுவோம், போடுறீங்களா? நன்றி பலி பீடம் கட்டுவோம். தம்பி ரெஜிலாம் பார்த்ததுனால பாடணும்னு எனக்கு ஆசை வருது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெடியா? அந்த எல்லாரும் ரெடியா? ஓகே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. தம்பியை விட்டா நேரம் அமெரிக்கா ஓட்டுவார். இப்போ அவ்வளோ ஸ்பீடு. இது உட்காந்து பாடினா நல்லா இருக்கு. எல்லாம் எந்திரிங்க பார்க்கலாம். உட்காந்து காலெல்லாம் திமிர் போட்டுருக்கோம். தெலுங்கு சாரி திமிர் இல்லை, அதெல்லாம் சொன்னா தமிழ் தெலுங்கு மறுத்து போயிருக்கோம். ஆமென். எல்லாம் தெலுங்கு வார்த்தை தான் வருது, என்ன செய்யும்? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நன்றி பலி பீடம் கட்டும் போது அப்படியே பாடலாம். ஆனா அந்த நன்றி தகப்பனே இருக்கு தெரியுங்களா? நன்றி தகப்பனே அப்ப என்ன செய்யணும்?
எல்லாம் 2 கையை மேல மேல தூக்கி கும்பிடுங்க. கும்பிடு போட்டு கை எடுக்க கூடாது. அந்த நன்றி தகவலை சொல்லும் போது அப்படியே மேல கும்பிடு போட்டு இந்த பக்கம் ஒரு சுத்து, அப்புறம் அந்த பக்கம் ஒரு சுத்து. ஓகேவா? சுத்துறன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் இஞ்சி தள்ளி விட்டுறாத. ஏதோ வயசான பாட்டி கீழே கீழே ஊந்துட்டு. ஆமென். ரெடியா? எல்லாம் சேர்ந்து போடுவோம். நன்றி வாலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி வாலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவே, சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. இந்த சரணம் மாத்திரம் இப்படி பண்ணா நல்லா இருக்கு. இந்த சரணம் பாடும் பொழுது சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க நம்ம மாறிடும். பைபிள்ல போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில். ஆமா, கர்த்தருக்கு நான் ரொம்ப பெரிய ஆளு, எனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு வரம் இருக்குது தெரியுமா, இந்த மாதிரிலாம் நினைச்சுன்னா என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களை மாதிரி மாடிடணுமா? என்ன செய்யலாம் தெரியுமா? இது சொல்லும் பொழுது பார்க்கும் கண்களை தந்திரியான போது இப்படி இப்படி பண்ண என்னது? பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை இப்படி பாருங்க, உழைக்கும் கரங்களை. இதுமா பண்ணும்போது என்ன ஞாபகம் வருது? உழைக்கும் கரங்களை தந்திரன்னு யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஞாபகம் தான் வருது. கரெக்ட் தானே? ஆனா நம்ம புரட்சி தலைவர் யார் தெரியுமா? இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. நான் பார்ட்டி டேஸ் 40 நாள் உபவாசம் செஞ்சுட்டு வந்துக்கிறியா? நம்ம புரட்சி தலைவர் யாரு? நம்ம புரட்சி தலைவர் யாரு? நம்ம சூப்பர் ஸ்டார் யாரு? ஹalleluya. உழைக்கும் கரங்களை தந்தீரே. ஓடும் கால்கள் போது எப்படி? ஓடும் கால்களை தந்தீரே. ரைட்டுங்களா? எத்தனை விஷயம் பார்த்தீங்களா? எப்படி ஆடும்? இப்படி ஆடும். அதான் சிறப்புல. ஹalleluya. ஓடும் காலை தந்தவன் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சாக்கணும் அப்படியே வெளியே போயிட்டு போட்டு போறேன் வீட்டுக்கு. இவன் அப்ப முடிப்பான்னு தெரியல. கர்த்தருக்கு சோதனை. ரைட்டா? ஆமென். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகளை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, உழைக்கும் கரங்களை தந்தீரையா. ஓடும் கால்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி
நன்றி வழி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி வழி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், செய்த நன்மை ஆயிரங்கள். சொல்லி சொல்லி பாடுவோம், சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. என்ன செய்யணும்? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ரொம்ப நல்லா பண்ணீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு கை தட்டிங்கப்பா. அப்படியே உட்காருங்க. Hallelujah. Man is a born blind man and also is a beggar. இந்த மனிதன் பிறவி குருடன் பிச்சைக்காரனும் கூட. Bible says he was begging outside Jericho by the highway side. எரிகோவுக்கு வெளியே வழியறையவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தானாம். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, he was living without any goal. எந்த விதமான லட்சியம் இல்லாமல் வாழ்ந்து வந்தவன். Hallelujah. ஹல்லேலூயா. He would have thought, I am going to be a blind man until the end and die as a blind man. வாழ்நாள் எல்லாம் குருடனாகவே இருந்து குருடனாகவே மரித்து விடுவேன் நினைத்திருப்பான். I am going to be a beggar man and die as a beggar man. வாழ்நாள் எல்லாம் பிச்சைக்காரனாகவே இருந்து பிச்சைக்காரனாகவே மரித்து விடுவேன். He was a hopeless man. அவன் நம்பிக்கையே இல்லாத மனிதன். He was a hopeless man. அவன் நம்பிக்கையற்ற மனிதன். No hope in his life. வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லை. What is the reason? காரணம் என்ன? Blindness, குருட்டுத்தன்மை, poverty. வறுமை. You would have not even thought that he has a good future. நல்ல எதிர்காலம் தனக்கு இருக்கிறது என்று நினைத்திருக்க கூட மாட்டான். While he was living a hopeless man, நம்பிக்கை இல்லாதவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது one day, ஒரு நாள் somebody would have told him about the message of Jesus of Nazareth, just like my wife Kalpana told me. என்னுடைய மனைவி கல்பனா சொன்னது போல நசரேயனாகிய இயேசுவை குறித்த செய்தியை யாரோ அவனுக்கு சொல்லி இருக்க வேண்டும். I don't know who told him about Jesus. இயேசுவை குறித்து அவனுக்கு யார் சொன்னார்களோ தெரியாது. Maybe his fellow beggar, ஒருவேளை சக பிச்சைக்காரன் சொல்லி இருக்கலாம். or somebody who passed by would have had mercy on him and told him like this. இல்லாவிட்டால் அந்த வழியை நடந்து போகிறவர்கள் அவன் மேல் இறங்கி இப்படி சொல்லி இருந்திருக்கலாம். Hey blind man, ஏ குருடனே, don't worry, you are a blind man. குருடனா இருக்குன்னு கவலைப்படாதப்பா. I know a person. எனக்கு ஒருத்தர் தெரியும்பா. He is coming from Nazareth. அவர் நாசரேத்திலிருந்து வருகிறார். People call him Jesus of Nazareth. மக்கள் அவரை நசரேயனாகிய இயேசு என்று சொல்லுவாங்க. Some people say he is the son of God. சிலர் அவரை தேவகுமாரன் என்று சொல்லுகிறார்கள். Some people say he is the son of David. சிலர் அவரை தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். Hello, blind man. ஹலோ குருட மனுஷனே, You know that this man called Jesus has the power to open the blind eyes. உனக்கு தெரியுமாப்பா, இயேசு என்னும் இந்த மனிதன் குருடரின் கண்களை திறக்கும் வல்லமை உடையவர். We have seen him just touching the blind eyes and opening the blind eyes. குருட்டு கண்களை தொட்டு அந்த கண்களை திறப்பதை நாங்கள் பார்த்தோம். We have seen him speaking one word and opening the deaf ear and the dumb mouth. ஒரே வார்த்தை சொல்லி செவிட்டு காதுகளையும் ஊமையின் வாயின் கட்டையும் அவிழ்த்ததை பார்த்தோம். We have seen him touching the leper and cleansing them. ஏன் குஷ்டரோகிகளையும் தொட்டு அவர்களை அவர் சுத்தமாக்கிறதையும் பார்த்தோம். We have seen him lifting up the lame people and they are jumping like a hind and walking. சப்பானிகளை கைப்பிடித்து அவர் தூக்கிவிட மானை போல அவர்கள் துள்ளி ஓடியதை பார்த்தோம். Not only that, அது மட்டும் இல்லப்பா, we have seen him speaking one word and bringing the dead man, the stinking dead body out of the sepulchre even after 4 days as an alive man. செத்து கல்லறைக்குள் அடக்கம் பண்ணி நாறி கிடந்த ஒரு மனிதனை 4 நாட்கள் கழித்த பின்பு ஒரு வார்த்தை சொல்லி உயிரோடு எழுப்புகிறதையும் பார்த்தோம். Blind man, குருட்டு மனிதனே, if you can manage to go to this man called Jesus, நீ மட்டும் எப்படியாவது இயேசு என்ற மனுஷன்ட்ட போயிட்டீனா, this man called Jesus of Nazareth, நசரேயனாகிய இயேசு என்னப்படும் இந்த மனிதன், who people say is the son of God and the son of David, மக்கள் தாவீதின் குமாரன் தேவகுமாரன் என்று சொல்லுகிற இவரை சந்தித்து விட்டால், I am sure that he can open your blind eyes. நிச்சயமாக உன் குருட்டு கண்களை அவர் திறந்து விடுவார். Hallelujah. ஹல்லேலூயா. In the Bible there is no record that somebody told him. ஒருவர் அவங்ககிட்ட அப்படி சொன்னதா வேதத்தில் பதிவுகள் இல்லைதான். But I feel if somebody would have not told him, how come he have such a faith, to reach out to Jesus
told you, your mouth is very powerful. அதனால தான் என் மனைவி சொன்னது போல உங்கள் வாய் வல்லமை நிறைந்ததுன்னு சொல்றேன். Amen. Amen. If you will tell somebody about Jesus, I tell you, that's going to open their eyes. நீங்கள் மட்டும் இயேசு குறித்து யாரிடமாவது சொன்னால் அவர்கள் கண்களை திறந்துவிடும். Hallelujah. 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 Now this man, a hopeless man, நம்பிக்கையற்ற இந்த மனிதன் இப்பொழுது பாருங்கள், when he heard about Jesus, இயேசு குறித்து அவன் கேள்விப்பட்டதும் the light of hope was put in him. நம்பிக்கையின் ஒளி அவனுக்குள் பிறந்தது. Hallelujah. Hallelujah. First time his darkness of hopelessness came out and the light of hope came into him. நம்பிக்கையின்மை என்னும் இருள் முதல் முறை அவனை விட்டு வெளியேற ஒரு நம்பிக்கை ஒளி அவனுக்குள் பிரகாசிக்கிறது. People of God, தேவ ஜனங்களே, brothers and sisters, சகோதர சகோதரிகளே, today many thousands and millions of people in the world are living a hopeless life without a goal. இன்றைக்கும் இந்த உலகத்தில் லட்ச கோடிக்கணக்கான மக்கள் எந்த குறிக்கோளும் இல்லாமல் தேவனற்ற நம்பிக்கை இல்லாமல் They வாழ்கிறார்கள். think that the world is just to enjoy and die and everything is over. உலக வாழ்க்கையை கிடைத்த வாய்ப்பை ரசித்து அனுபவித்து விட்டு வந்ததும் செத்து போன வேண்டும் அவ்வளவுதான் நினைக்கிறார்கள். They don't know there is a life after death. மரணத்துக்கு பின் ஒரு வாழ்வு உண்டு என்பது அவர்களுக்கு தெரியாது. They don't know that there is a heaven, there is a hell. ஒரு பரலோகம் இருக்கிறது, பாதாளம் இருக்கிறது அவர்களுக்கு தெரியாது. They live an uncertain life. நிச்சயமில்லாத வாழ்க்கை வாழ்கிறார்களே. Just live and die. வாழ்ந்து சாவதான் That is வாழ்கிறார்கள். only life. அதுதான் வாழ்க்கை. I tell you today, இன்னைக்கு நான் சொல்லுவேன், when you go and present Jesus to somebody, நீங்கள் மட்டும் யாரிடமாவது போய் இயேசுவை கொடுத்தால் you can put the light of hope in their heart and drive out the darkness of hopelessness. நம்பிக்கை இல்லாதவர்கள் இருதயத்துக்குள் நீங்கள் தேவனுடைய ஒளியின் நம்பிக்கை விதைத்து நம்பிக்கையின்மை துரத்தி விடலாம். Hallelujah. 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 God has made us a light in the world. இந்த உலகத்தில் தேவன் நம்மை வெளிச்சமாய் உண்டாக்கி வைத்திருக்கிறார். Jesus said, you are the light of the world. இயேசு நீங்கள் இந்த உலகத்தின் வெளிச்சம் என்றார். And Jesus is the light of the world. இயேசுவே உலகத்தின் ஒளியாக இருக்கிறார். How can you put that light in people's life? அந்த பேருடைய மக்கள் வாழ்க்கைக்குள் எப்படி நீங்கள் பிரகாசிக்க வைக்க முடியும்? Tell them about Jesus. இயேசுவை குறித்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும். Tell them about இயேசு Jesus. குறித்து அவர்களுக்கு சொல்லுங்கள். Even if you go to a hotel, ஏன் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனா கூடங்க, when the waiter comes, அந்த வரும் சப்ளை வரும்போது when you pay the money, பணம் கொடுப்பீங்க இல்லையா? give him some tips. கொஞ்சம் இனம் கொடுங்க. Hallelujah. ஹalleluya. கொடுத்துட்டு சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆமென். இயேசுவை பத்தி சொல்றதுக்கு பைபிள் காலேஜ் போக வேண்டிய அவசியம் இல்லை. சில சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதுங்க. அம்மாங்கன்னா பைபிள் தெரியும், எல்லாம் பேசுவாங்க, எனக்கு தெரியாதுங்க. சும்மா ஏதாவது ஒன்று சொல்லி தப்பிச்சுக்காத. சாப்பிட்டு தெரியுதுல்ல, முன்னால வச்சா பிரியாணி, சிக்கன் பிரியாணி வச்சா விடுவியா? கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. என் டிரைவர் ஒருத்தன் வந்திருக்கான், என் சொந்தக்கார பையன் தான். அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, அவனுக்கு தமிழ் தெரியாது, நான் சொல்றேன். அவனை என்ன செஞ்சேன், ஒரு கல்யாணத்துக்கு இட்டு போனேன். அவர் அசிஸ்டன்ட் கமிஷனர், என்னுடைய ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு, தாம்பரத்தில் அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிறாரு. அவர் மகளுக்கு பிறந்தப்ப நான் தான் பேர் வச்சேன். அவன் மகள் கல்யாணத்துக்கு இட்டு போனேன். கூப்பிட்டாரு, இன்விடேஷன் வச்சா போகணும். இவன் கார் ஓட்டின, இவனையும் கொண்டு போனேன். சாப்பாடு உட்காரும் பொழுது என்ன சொன்னேன், என் பக்கத்தில் உட்காரல, ஒரு 10 பேர் தாண்டி உட்காந்தான். அப்போ எனக்கு சந்தேகம், வேணா பக்கத்தில் உட்காராம 10 பேர் தாண்டி உட்காரானே அப்படின்ட்டு நான் உஷாரா, நான் ரொம்ப உஷாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஆமென். எப்படி இருக்கணும்? புறாவை போல் கவனற்றவர்களா இருக்கணும், சர்ப்பத்தை போல். இந்த வினாலாம் சொன்னா புரியாது. சர்ப்பத்தை போல் உஷாரா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன செஞ்சேன், சாப்பிட்டுனே ஒரு கண்ணு மாத்திரம் பார்த்துனே இருக்கிறேன். அவங்க பாருங்க, ஒரு பிளேட் எல்லாமே இருக்குங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, எறா ஃப்ரை, அப்புறம் விரால் மீன் ஃப்ரை, பரோட்டா, சப்பாத்தி, ஸ்வீட்டு எல்லாம் இன்னும் நிறைய வச்சாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. ஒவ்வொரு பிளேட்லையும் நல்லா பெரிய பெரிய துண்டு, இவ்வளோ பெரிய துண்டு மட்டன், இவ்வளோ பெரிய 2 துண்டு இருக்குது. நான் பார்த்து ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் வாங்கி போட்டுக்கணும், ஃபுல்லாக சாப்பிட்டேன். நான் என்ன செஞ்சேன், சாப்பிட்டுக்கேன். இன்னொரு பிளேட்டு கூப்பிட்டான், இன்னொரு பிளேட்டு போடணும், அதையும் முடிச்சிட்டான். மறுபடியும் கூப்பிட்டான், 4 பிளேட்டு சாப்பிட்டான். கர்த்தருக்கு. அது இல்லாமல் இங்கே ஆந்திர ஜனங்களாம் பயங்கரமாக சாப்பிடுவாங்க, எங்கள் மனைவி தர வேற. உண்மையாக சொல்லுவாங்க, நைட்டில் ஒரு இட்லி தான் சாப்பிடுவான். ஹல்லேலூயா. எவ்வளோ தொந்தரவு பண்ணாலும் ஒரு இட்லி ஒரு சப்பாத்தி தான் சாப்பிடாது, மேலே சாப்பிட மாட்டேன்.
ஆனால் நம்ம ஆந்திரா ஜனங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட 12 சிஷ்யனுங்க இருக்கிறாங்க, எல்லாம் ஆந்திரா தான். பெரிய பெரிய கூட்டத்தில் அவங்க தான் எல்லாத்தையும். ஆனால் பயங்கரமா ஆண்டவருக்காக உழைப்பாங்க. அல்லேலூயா. எதுக்கு சொல்றேன்னா, நம்மளுக்கு சாப்பிட தான் தெரியும். சாப்பாடு தான் வாயை பெருசா திறப்போம், இல்லைன்னா மற்றவங்களை பத்தி கோல் மூட்டுறது, கொலை சொல்றது, இது மொத்தம் தான் வாயை திறப்போம். இயேசுவை பத்தி சொல்லணும்னா வாய் வராது. எனக்கு தெரியாது சிஸ்டர், நான் பைபிள் காலேஜ் போகல சிஸ்டர். இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு பைபிள் காலேஜ் போகணுமா? இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரித்தார்னு சொல்றது பைபிள் காலேஜ் போகணுமா? கர்த்தருக்கு when you speak about Jesus to somebody, you are bringing the light of hope in the heart. நீங்கள் ஒருவரிடம் இயேசு குறித்து பேசும் பொழுது நம்பிக்கை ஒளியை அவர்கள் இதயத்தில் பிரகாசிக்க செய்கிறீர்கள். You are driving out the darkness of hopelessness in their life. அவர்கள் வாழ்க்கையில் தாண்டவமாடுகிற நம்பிக்கையின்மையின் இருளை துரத்துகிறீர்கள். ஹalleluya. ஹalleluya. நம்பிக்கை என்ன செய்ய தெரியுமா? அவங்களுக்கு புது வாழ்வு கொண்டு வர. ஆமென் ஆமென். இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம பணக்காரங்களும் சுத்தி நிற்கிறாங்க, ஏழைங்களும் சுத்தி நிற்கிறாங்க. அவங்களுக்கு உங்க வாயில சொல்ற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. பஸ்ல போகும்போதே பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட ஒரு வார்த்தை, சிஸ்டர் உங்களை இயேசு நேசிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு இயேசு நேசிக்கிறான்னு சொன்னா யாருமே உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினார், உங்களுக்காக சிலுவை. ஏதாவது ஒன்று சொன்னீனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அவநம்பிக்கையினுடைய இருளை நீ நீக்கி நம்பிக்கை கொண்டு வருவாய். அந்த நம்பிக்கை அவங்களுக்கு புது வாழ்வை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இதை பாடும்போது, இதை சொல்லும்போது ஒரு பாட்டு ஞாபகம் வருது. நேற்று என் மனைவி பாடுனா, ஆனா அவர் தமிழ்ல பாடுனா, அதனால நான் உங்களுக்கு தெலுங்குல பாடுறேன். ரைட்டா? சும்மா தமிழே கேட்டு கேட்டு என்ன சொல்றீங்க, கொஞ்சம் வேற மொழியில கேட்டா நல்லா இருக்கும். ரைட்டா? எத்தனை பேருக்கு தெலுங்கு பிடிக்கும்? ஒரே ஒன்று தான் கை தூக்குது. தமிழ்ல பாடிட்டா தெலுங்குவா பாடுவா? சரி. நீ என்ன லவ் யூ லார்ட்னு பாடுற? ஆண்டவர்கிட்ட போய் பேச மாட்டி நீ தப்பிக்க முடியுமா? அவர் சொன்னாரு, God so loved the world. இவ்வளவாய் உலகத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார். எப்படி அன்பு கூர்ந்தாரு? அவருக்கு இருக்கிறதுலே டாப்பானது அவருக்கு என்ன தெரியுமா? அவர் குமாரன் தான். ஆமென். அவர் குமாரனை விட பெருசா அவருக்கு யாருமே கிடையாது. அந்த சன், அவர் படைத்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எதுவுமே அவருக்கு பெருசு கிடையாது. எல்லாத்துலயும் அவருக்கு ஹையஸ்ட் அவர் குமாரன் தான். ஆமென். அவரே கொடுத்தார். ஆமென். 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 இருக்கிறதுலே ஹையஸ்டா கொடுத்தாரு. நீ கொடுப்பியா? பாடும்போது மட்டும் நானும் என் வீட்டாருயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட சொன்ன, எனக்கு வீடு இல்லை ஆண்டவரே, ஒரு நல்ல வீடு இல்லை, அந்த வாடகை வீடு போய் எனக்கு தலை சுற்றுது, ஒரு வீடு கூட ஆண்டவரேன்னு. ரொம்ப நாள் ஆகி வீடு கொடுக்கல. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கோச்சிங்க குளிக்க போனேன். குளிக்க போகும்போது நல்லா சோப் போட்டு குளிச்சுன்னு இருக்கிற அபிஷேகம் வந்து பாத்ரூம்ல இறங்கிடுச்சு. அல்லேலூயா. அங்க பாத்ரூம்ல நுரையோடு கத்துறேன், லாபா காபா லாமா ஷாபா. என் மணி ஓடிற எங்க கீழே முட்டிங்களா? இல்லமா, ஆண்டவர் அபிஷேகத்திட்டாரு. அல்லேலூயா. பாத்துங்க அபிஷேகத்துல பேசுறாரு. நான் உங்க வீடுக்குள்ள போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒன்று செய்யணும். அங்க பக்கத்து ஊர்ல ஒரு அம்மா, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆனா ரொம்ப பரம ஏழை. அவங்கள மாதிரி ஒரு தீர்க்கதரிசி அம்மா நான் பார்த்ததே கிடையாது. பரம ஏழை, ஆனா பயங்கர தீர்க்கதரிசி. உன் ஆடு மாடு காண போனா கூட எந்த தெருவில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க குடிசையில, அந்த குடிசையில 1000 ஓட்டை, மழை வரும்போது உள்ளதான் முதல்ல வெள்ளம் வந்துடும். அப்படிப்பட்டவங்க. அவங்களுக்கு போய் ஒரு ரூம் இருக்கிற ஒரு வீடு கட்டுக்கூடியினார். ஒரு ரூம் இருக்கிற. நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்க டமாஸ் பண்றீங்க பார்த்தீங்களா அப்படின்னு. நான் கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுறேன். நானே வீடு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிறேன், என்ன போயிட்டு ஒரு வீடு கட்டு கொடுக்க சொல்றீங்களா? அந்த நிலைமையில இருக்கிறேன். ஆண்டவர் கேட்டா, உனக்கு வீடு வேணுமா வேணாமா? வேணும் ஆண்டவர். அப்ப நான் சொல்றது சரி, என்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு ரூம், பக்கா ரூம், நல்லா ஜலம் போட்ட ரூம் கட்டி கொடுத்தா. அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். தெலுங்குல சொல்றாங்க, ஆண்டவர் தான் அவங்க கிட்ட பேசினாரு. நான் உபவாசம் இருந்து அழுது ஜோம் பண்ண மனுஷனே, நீ அழுது ஜோம் பண்ற வீட்டுக்காக, உனக்கு வீடு கட்சி நான் எழுதுங்கிறேன், இருக்கிற காசும் போயிடுச்சு. அல்லேலூயா. என்னது?
இருக்கிற காலம் போயிடுச்சு. உங்க வீடு கட்டி கொடுத்து ஒரே மாசம் தான் ஆச்சு. கர்த்தர் ஒரு பெரிய பணக்காரன், கிறிஸ்டியன் கூட கிடையாது, கிறிஸ்டியன் கூட கிடையாதுங்க. அவங்ககிட்ட கொண்டு போனாரு, தீர்க்க தரிசன வரத்தை கொடுத்தாரு. அவன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் புட்டு 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 வச்சான். கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு அவனுக்கு. உனக்கு யார் சொன்னா? என் மனைவி கூட இந்த விஷயம்லாம் தெரியாது. உனக்கு யார் சொன்னா? நான் சொல்ல உங்க மனைவிக்கே தெரியாதுன்ற யார் என்கிட்ட சொல்ல முடியும்? அதுதான் என் கர்த்தர்னு. அல்லேலூயா. அவன் ரூம்ல கொண்டு போயிட்டு அவனுக்கு காணிக்க கூட தெரியல. என்ன சொல்றான்? உன் சேரிட்டிக்கு நான் காசு கொடுக்கலாமான்னு கேட்டான். நான் எப்பவுமே வந்து அந்நியர்கள் கிட்ட நான் காசு வாங்க மாட்டேன். காசு கொடுத்தப்ப நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே வேணா கையில் வர மொத்தையா வச்சுருந்தான், அவ்வளோ பெருசு கவரு, வாங்கணுமா வாங்கக்கூடாதுங்க. கர்த்தர் சொன்னார், எல்லா பணமும் என்று தான் நான் சொன்னேன். அல்லேலூயா. எல்லா வெள்ளி பொண்ணு எல்லாமே எந்த தான், நான் தான் கொடுக்குறேன், வாங்கி கேட்டாரு. வாங்கி உள்ள போட்டுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். என்ன ஆச்சுன்னா, என்னடா யாருமே எனக்கு அவ்வளோ பெருசு கொடுத்ததே கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரே படப்படன்னு நடக்குது. அது உள்ள எவ்வளவு கர்த்தருக்கு சோத்திரம். எப்படியா தெரிஞ்சுக்கணும் அது என்ன, அது என்ன டாலர், யூஎஸ் டாலரா இல்லை என்ன டாலர் அது அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப பெரிய பணக்காரன், கிறிஸ்துவம் கிடையாது, பிரைம் மினிஸ்டரோட சுற்றுவேன். இந்த நாடு கிடையாது, வேற நாடு. நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், சார் எனக்கு கொஞ்சம் டாய்லெட் காமிக்கிறீங்களான்னு, அவசரமாக வருதுன்னு காமிச்சு விட்டான். அங்கே டாய்லெட் உள்ள எங்க டாய்லெட்ல இது என்னன்னு பார்க்கணும். அல்லேலூயா. அப்படியே வெளிநாட்டுல அப்படியே தந்து பார்த்தா எல்லாம் பச்சை பச்சை நோட்டு. பச்சை நோட்டுனா 500 ரூபாய் நோட்டு கிடையாது, டாலர் தான். அப்படியே உள்ள விட்டுக்கினேன். கர்த்தருக்கு என்ன ஒரு மாதிரி பார்க்காத, நான் மாத்திரம் எல்லா ஊழியக்காரங்க அப்படித்தான் செய்வானுங்க. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. காசு இல்லாம நீ இப்போ அவங்க செலவு பண்ணாம இந்த கூட்டத்தை நடத்த முடியுமா? உன்னை எதுக்கு ஆசீர்வதிக்கிறா தெரியுமா? ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு தான் உன்னை ஆசீர்வதிக்கிறான். ஆமே. நீ கொடுக்கலன்னு வச்சுக்கோ, இயேசு அறியாத இன்னொருத்தர் வந்து கொடுத்துட்டு போயிடுவான். அப்போ உன் ஆசீர்வாதம் போயிடும். அல்லேலூயா. அவர் யாரை வச்சு வேணாலும் கொடுப்பாரு. கர்த்தருக்கு சோத்திரம். உங்கள்கிட்ட பேசுவாரு, இந்த சர்ச்சுக்கு இது கொடுக்கணும், பில்டிங் ஃபண்டோ என்ன ஃபண்டோ இவ்வளோ கொடுன்னுவாரு. கேட்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கு பதிலாக உனக்கு பெரிய ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. நீ வந்து அப்படின்னு வச்சுக்கோ, இயேசு அறியாத ஒருத்தர் ரோட்ல போறவங்கிட்ட பேசி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவன் போயிட்டா இருப்பான், அவனுக்கு போயிட்டு அந்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. அவன் கொடுத்த காசு ஆந்திரால பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். கரெக்டா அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்கு சரியா இருந்தது அந்த காசு. அதுக்கு மேல ரூபாய் இல்ல. அல்லேலூயா. கொடுங்கள் உங்களுக்கு அமுக்கி, நமக்கு தேர்ந்தல அந்த குழுக்கு கிடையாது, குழுக்கு டான்ஸ் தான் தெரியும். டிவியில சீரியலும் அதையும் பார்த்துட்டு வீட்டில் ஆடின்னு இருக்குங்க. அந்த குழுக்கு கிடையாது. கொடுத்து பாரு, அமுக்கி. அண்ணாச்சி கடைக்கு போகும்போது என்ன சொல்லுவோம், அந்த இதுல ஆடாக்கா அதுல அரிசி போட்டோம், அண்ணாச்சி நல்லா கொடுக்கணும், ஏன்னா அப்பதான் அரிசி கீழே போக மேலே போட. அல்லேலூயா. அப்படியே போட கொடுக்கணும். அந்த அமுக்கி எல்லாம் ஒரு குழு கொடுக்குங்க பார்க்கலாம். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றா இழந்து போட. கொடுத்து பாரு, அப்பா எப்படி கொடுப்பாரு பாரு. அல்லேலூயா. எல்லாம் ரெடியா? ஆமென். இருக்குதுல பெரிய காணிக்கை எடுத்து வச்சுங்க. காணிக்கை இல்லைன்னா கையில காத்துல இருக்குதா ஊற்றி வச்சுங்க. நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும், நான் சும்மா சொல்றேன். அதுக்குன்னு வெளியே போயிட்டு இவர் கையில காதெல்லாம் அவுத்து போட சொல்றாங்க என் மேல சொல்றாரு. நான் எனக்கு கேட்கல, அம்மாவுடைய உழைத்துக்காக கேட்கிறேன். அம்மா எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நானே தான் பேசுறேன். ஏன்னா இதை செஞ்சு நிறைய பேர் பணக்காரங்க இருக்கிறாங்க, நான் போய் சொல்லலை. அல்லேலூயா. ஒண்ணு நேற்று வந்தாங்க தெரியுங்களா? நேற்று 4 பேர் வந்தாங்களே. ஒண்ணு முதல் அவங்களை சந்திக்கும் போது ஒரு குடிசை வீடு மாதிரி சாதாரண வீட்டுல இருந்தவங்க. அவங்க கர்த்தருக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். கர்த்தருக்கு கொடுக்கிறது இன்னைக்கு எத்தனையோ கோடிகளுக்கு அவர்கள் எதமானவர்கள். அல்லேலூயா. குண்டூர்லயே 2 பெரிய வீடு, தெனாலில நிறைய இடங்கள்ல வீடு வாங்கி இருக்கிறாங்க. 7 ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு சொந்தம். அல்லேலூயா. நீ கொடுத்து பாரு, ஒண்ணு இல்லாத உன்னை ஓட்டாண்டி மாதிரி இருக்கிற உன்னை தூக்கி எங்க வைப்பார் தெரியுமா? உட்கார முடியாத இடத்துல உட்கார வைப்பாரு. அல்லேலூயா. விசுவாசத்தை கிரியில காமி. அல்லேலூயா.
கொடுத்து பாரு. ஓகே, நான் அம்மாட்ட கேட்ப போறோம், யாராவது கோல்டு போட்டாங்களா கேட்பேன். சும்மா சொல்றேன், வெளியே போய் சொல்ல போறேன். ஆமே, ரெடியா? நம்பிக்கையினால் ஒருவேளை நீங்க தமிழ்ல தெரிஞ்ச தமிழ்ல பாடுங்க. நம்முட்ட వలన జీవించదవు. ఎడమా స్నేహితుడా నీవు భయపడకు. నమ్ముట వలన జీవించదవు. స్నేహితుడా నీవు భయపడకు. తెలియకుమా బెదరకుమా. సృష్టికర్త మనలను నడిపించును. తెలియకుమా సృష్టికర్త మనలను నడిపించును. నమ్ముట వలన జీవించదవు. స్నేహితుడా నీవు భయపడకు. ఆశ్చర్య కల్వారి సిలువలోన అన్నీయు చేసి ముగించెను. ఆశ్చర్య కల్వారి సిలువలోన అన్నీయు చేసి ముగించెను. పొందినాము స్వస్థత గాయములలో. పొందినాము స్వస్థత గాయములలో. నూతన జన్మ దయవలన. నూతన జన్మ దయవలన. చెడియకుమా బెదరకుమా. సృష్టికర్త మనలను నడిపించును. చెడియకుమా బెదరకుమా. సృష్టికర్త మనలను నడిపించును. నమ్ముట వలన జీవించదవు. స్నేహితుడా నీవు భయపడకు. నమ్ముట వలన జీవించదవు. స్నేహితుడా నీవు భయపడకు. అబ్రహాము సారా అన్నలేక శక్తిని పొంది నమ్ముటదే. అబ్రహాము సారా కన్నలేక శక్తిని పొంది నమ్ముటదే. నమ్మదగు వాగ్దానం ఇచ్చినవాడు. నమ్మదగు వాగ్దానం ఇచ్చినవాడు. ఎల్లవేళల వాంఛలని నెరవేర్చును. ఎల్లవేళల వాంఛలని నెరవేర్చును. చెడియకుమా బెదరకుమా. సృష్టికర్త మనలను నడిపించును. చెడియకుమా బెదరకుమా. సృష్టికర్త మనలను నడిపించును. భయం వేండా, దిగులు వేండా. படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நண்பனே நீ பயப்படாதே. Now Bartimaeus was waiting for Jesus because he cannot go to Jesus because he's a blind man. குருடனாய் இருந்த பர்த்திமேயு இயேசுவிடம் போக முடியாது. ஆகவே இயேசுவுக்காய் காத்துக் கொண்டிருக்கிறார். To his expectation. அவருடைய எதிர்பார்ப்பின்படி One day Jesus came to Jericho. ஒரு நாள் இயேசு எரிகோவுக்கு வந்து விட்டார். I don't know for what purpose he went there. எந்த காரணத்துக்காக வந்தார்னு தெரியல. But after he finished, ஆனால் வந்த ஊழியத்தை முடித்த பின்பு he was walking out of Jericho. இயேசு எரிகோவிலிருந்து வெளியே நடந்து Now வருகிறார். listen to me. இப்போ கேளுங்க. Bartimaeus cannot see. பர்த்திமேயுவால பார்க்க முடியாதுங்க. How could he
know that Jesus is coming by his side? இயேசு தன் வழியே வருகிறான்னு எப்படி அவன் தெரிந்திருப்பான்? Jesus was very famous when he was on the face of this world. இயேசுவானவர் பூமியில் இருந்த நாட்களிலே மிக புகழ்பெற்ற பிரபலம். Hallelujah. Hallelujah. Wherever he went, there was multitudes of people going after him, even trying to touch him. இயேசு சென்றெல்லாம் திரள் கூட்ட மக்கள் அலைமோதி அவரை தொடவும் முயன்றார்கள். Because they know even if they touch Jesus, they will receive a miracle. இயேசுவை தொட்டாலே அற்புதம் பெறுவோம் என்று அறிந்திருந்தார்கள். All kinds of people. எல்லா விதமான மக்கள். People, officers, high priests, priests, Sadducees, Pharisees, soldiers, centurion. Everybody was searching him. Normal people. பெரிய மனிதர்கள், அதிகாரிகள், பிரதான ஆசாரியர், ஆசாரியர், லேவியர், படைவீரர்கள், சாதாரண பொதுமக்கள் எல்லாரும் அவர் பின்னால் தேடி So when Jesus was walking out of Jericho, இயேசு எரிகோவை விட்டு வெளியே வரும்போது multitudes are coming after him. திரள் கூட்ட மக்கள் அவருக்கு பின்னே வருகிறார்கள். Jesus was like a celebrity. இயேசுவான ஒரு நட்சத்திர நாயகனைப் போல இருந்தார். Hallelujah. 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 I know that people would have been, before Jesus, a lot of people would have gone before Jesus and shouting, Jesus of Nazareth is coming, Jesus of Nazareth is coming. நிச்சயமாகவே இயேசு ஒரு ஊருக்கு வருவதற்கு முன்பாக அவருக்கு முன்பு அனைவரும் போய் நாசரேத்து நாயகன் இயேசு வருகிறார்னு தண்டோரா பாட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் இயேசு நசரேத்து இயேசு வராரா, நசரேத்து இயேசு வராருன்னு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்களே இல்லையா? ஆமென். 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 ஹalleluya. ஹalleluya. சும்மா சொல்றேன். இந்த பக்கம் ஸ்டாலின் ஐயா வராருன்னு வெச்சு அவர் முதல்ல வரதுக்கு முன்னாலே எல்லாம் என்ன செய்வாங்க? அவர் கட்சியாளர்கள் முன்னால வந்துருவாங்க. கரெக்டா கொடி பிடிச்சின்னு எல்லாம் ஒரே மோளம் பொட்டாசு. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒரே விசில். தலைவர் வராரா, தலைவர் வராரா. ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். ஒரு சிலர் பயங்கரமா கூத்தாடுவாங்க. ஹalleluya. ஹalleluya. ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு தலைவனுக்கு எப்படிலாம் கூத்தாடுறாங்க, எப்படிலாம் டான்ஸ் ஆடுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஏசப்பாவை துதிக்க வரும்பொழுது நம்மளுக்கு வாய் கூட வர மாட்டேங்குது. கர்த்தருக்கு இன்னைக்கு இருந்து நாளைக்கு புல்லோ போற மனுஷனுக்கு அவ்வளோ செய்யறாங்கன்னா, உயிர் கொடுத்து உயிரோடு எழுந்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற அவரை துதிக்கும் பொழுது நாம் எப்படி துதிக்க வேண்டும்? அல்லேலூயா. கை தட்டி துதிக்க வேண்டும். ஆமென். நடனமாடி துதிக்க வேண்டும். உண்மையா சொல்ற, அமெரிக்காலாம் யங் பீப்புள் இருக்கிறாங்களே, வாலிப பிள்ளைங்க, சில சர்ச்சஸ்ல சேர் மேல நின்று ஆராதனை விசில் அடிக்குங்க. ஒரு வாட்டி அமெரிக்கா போயிட்டு ஒன்றும் பின்னால விசில் சத்தம் இருக்குது. என்னடா இந்த திமுக அதிமுக வந்துட்டாங்களா இங்கன்னு திரும்பி பார்த்தா எல்லாமே விசுவாச பிள்ளைங்க தான், வாலிப பிள்ளைங்க. சேர் மேல நின்று விசில் அடிக்குங்க. அல்லேலூயா. ஹalleluya. நம்ம நாட்டில் அப்படி அடிச்சானே பிச்சாத்து குடிச்சுதுரா. ஆமென். பாஸ்டர் ஜோமனை பார்த்தா பிச்சாத்து குடிச்சுக்குது. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். 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 ஏசப்பாக்கு எவ்வளவு சத்தம் போட்டுருப்பாங்க. இயேசு அதை வச்சுதான் அவன் கண்டுபிடிச்சிருப்பான். அல்லேலூயா. ஹalleluya. சத்தம் கேட்டு நஸ்ரனாக இயேசு. அட்டா இவருக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிறேன். இந்த நம்பிக்கை நட்சத்திரத்துக்காக தான் என் பக்கம் வருவார். எனக்கு தெரியும் என் பக்கம் வருவார், தெரியும். பூர்ணமல்லி வருவார் தெரியும். ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் வருவார் தெரியும். இது என்ன ஸ்ட்ரீட்டுமா? இந்த நகருக்கு வருவார்னு எனக்கு தெரியும். ஹalleluya. இப்ப நான் அவரை விட போறதில்லை. ரெடி ஆயிட்டான். கர்த்தருக்கு பிச்சை எடுக்கிறதெல்லாம் நிறுத்திட்டான். ஆக்சுவலா சொல்ல போனா அந்த டைம்ல பிச்சை எடுத்தா நிறைய காசு கிடைக்கும். ஆமா. ஏன்னா ஒரு விழா இல்ல ஒரு பெரிய கூட்டங்கள் நடக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா பிச்சைக்காரன் லைனா நிற்பாங்க. ஏன்னா சின்னதா நிறைய பேர் அப்ப பிச்சை எடுத்தா என்ன இருக்கும்? செம்ம தண்டுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலத்துல பிச்சைக்காரங்க எல்லாம் கடன் கொடுக்குறாங்க. கர்த்தருக்கு அதனால கொடுக்குறதுக்கு நம்ம யோசித்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். பிச்சை எடுக்கிறத நிறுத்திட்டான். ஏன்னா அவனுக்கு பிச்சை முக்கியம் கிடையாது, காசு முக்கியம் கிடையாது. இயேசு வந்துட்டார். அல்லேலூயா. காசெல்லாம் மறந்துட்டான். இயேசு வந்துட்டா காசு மேல ஆசை வராது. அல்லேலூயா. இயேசு வந்துட்டான்னா காசு மேல ஆசை வராது. நீ காசு தேடி கூட போக தேவையில்ல, காசு உன் பின்னால ஓடிடும். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு ரூபாய்க்கு கூட டீ இல்லாம
கஷ்டப்பட்ட என்ன கஷ்டப்படல, யாருக்கிட்ட கேட்க மாட்டேன். எங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்கப்பட்டவங்க தான், யாருக்கிட்ட கேட்க மாட்டேன். ஊழியக்காரன் நீங்க ஒருத்தர்கிட்ட கேட்க மாட்டேன். ஒரு ரூபா கூட ஒரு நாள் எங்க அம்மாட்ட போய் கேட்கறேன். எங்க அம்மா நல்லவங்க தான், ஆனா ஊழியத்துக்கு வந்துட்டுன்னு போவோம். அம்மா ஒரு ரூபா தான் கொடுமா, காப்பி குடிக்கணும். அப்பெல்லாம் ஒரு ரூபா தான். இப்போ எவ்வளோயா? 10 ரூபா. அடப்பாவீங்களா? இல்ல 15-20 ரூபா. 15-20 ரூபாய் ஆச்சு. அவர் சீப்பான டிக்கெட்ல குடிப்பார் போல. குடிக்க மாட்டாரா? என்ன குடிக்க மாட்டீங்க? டீ தானே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்க அம்மா அன்புள்ள வந்தாலும் போவோம் ஊழியத்துக்கு. இன்ஜினியர்லாம் விட்டு ஊழியத்துக்கு வந்தான்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கே தண்ட சோறு, நீயே தண்ட சோறு. உனக்கு ஒரு டெய்லி ஒரு நாளுக்கு ஒரு ரூபா வேற கொடுக்கணுமா? அல்லேலூயா. நான் வானத்தை பார்த்து அழுதின பண்ணாண்டவர். ஆபிரகாம் ஆசீர்வதித்திரு, ஈசாக்கா எல்லாரும் கேட்பா. நான் ரொம்ப பெரிய ஐஸ்வர்யம் கேட்கல, ஒரு ரூபா தான் கேட்டேன். எங்க அம்மா கிட்ட கேட்டா இப்படி சொல்றாங்களே. எங்க அம்மாட்ட நான் உடனே என்ன சொன்னேன் தெரியுமா? நீ காப்பிக்கு கார்டு கொடுக்க மாட்டல, பாரு ஏசப்பா எனக்கு ஹெலிகாப்டர், சொந்த ஹெலிகாப்டர் கொடுப்பாரு, உன்னை ஹெலிகாப்டர்ல ஏற்ற மாட்டேன். அப்ப அம்மா சொன்னாங்க, ஓ ரூபாய்க்கு வக்கு இல்லை உனக்கு, உனக்கு ஹெலிகாப்டர் வந்தா பைக்கு முத்துட்டிக்குது உனக்கு. அல்லேலூயா. பெரிய லூஸ் ஆயிட்டுக்கிறடா நாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், எங்க உங்க ஹெலிகாப்டர்னு? அது வழியில இருக்கு, வரப்போகுது. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூபா கூட இல்லாதவங்க உலகம் முழுவதும் உலகம் சுற்றும் வாலிபனாக மாற்றினார் கர்த்தருக்காக. அல்லேலூயா. தம்பிக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காசுக்காக இயேசு கிட்ட வராத. இயேசுக்காக வந்தினா காசை வச்சு நீ என்ன பண்றதுன்னே தெரியாது, அப்படி கொடுப்பாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? காசு பத்தி மறந்துட்டா இப்ப என்ன பண்ண தெரியுமா? இந்த தருணத்தை I cannot leave this opportunity. இந்த வாய்ப்பை நான் நழுவ விட மாட்டேன். If I leave this opportunity, இந்த வாய்ப்பை விட்டால், if I don't reach out to Jesus of Nazareth, இப்பொழுது நான் இயேசுவுடன் போகாவிட்டால், I will remain blind forever. வாழ்நாளெல்லாம் குருடனாகவே இருப்பேன். I will die as a blind man. குருடனாகவே செத்து போயிருவேன். I cannot leave this moment. இந்த தருணத்தை விட முடியாது. Stop begging. அவன் பிச்சை எடுப்பதை நிறுத்தினான். Following the noise of the people. மக்களுடைய சந்தடியை பின்பற்ற தொடங்கினான். As the noise came near him, அந்த இரைச்சல் அருகில் வர வர, now we know Jesus is just before him. இயேசு தனக்கு முன்பாக வந்து விட்டதை அறிந்து கொண்டான். He said, I'm not going to miss this opportunity. இந்த வாய்ப்பை நான் நழுவவே விட மாட்டேன். Immediately cried with a loud voice. உடனே உரத்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். What did he cry? என்ன கூப்பிட்டான் தெரியுமா? Hallelujah. Hallelujah. Jesus of Nazareth. இயேசுவே, son of David. தாவீதின் குமாரனே, have mercy on me. என் மேல் இரக்கமாயிரும். இவன் நினைச்சா அப்படி கூட்ட உடனே இயேசு அப்படியே நின்று அவங்ககிட்ட வந்து, பர்த்திமேயு என்ன வேணும்பா, இந்த அசுகத்தை பெற்றுக்கொள் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சு அவன் கூப்பிட்டான், சத்தம் போட்டான். ஆனா இயேசு முதல்ல அவனை சத்தம் கூட பண்ணல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் ஆமென். சில வேளை நீங்க ஆண்டவர்கிட்ட when you pray fervently, sometimes it will look as if God is not attending to your prayer. ஊக்கமா ஜெபிக்கும் நேரம் சில நேரம் தேவன் உங்கள் ஜெபத்தை கவனிக்கவே இல்லைன்றது போல் தெரியும். Hallelujah. Hallelujah. As if God has not answered your prayer. தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் அளிக்கவில்லை என்பது போல், as if God has denied your prayer. தேவன் உங்கள் ஜெபத்தை மறுத்து விட்டது போல் இருக்கும். சூழ்நிலையை பார்த்தா அப்படிதான் இருக்கும், நடக்கிற சம்பவங்களை பார்த்தா அப்படிதான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இவன் எதிர்பார்த்தது உடனே நடக்கல. ஆமென். அதுக்கு மாறா இன்னும் மோசமான காரியம் நடந்தது. என்ன நடந்தது தெரியுமா? The people came and shouted on him. மக்கள் அவனை அதட்டி திட்டினார்கள். Hallelujah. Hallelujah. They shouted to stop crying to Jesus. இயேசுவை நீக்கு கூப்பிடாதே என்று சத்தம் போட்டார்கள். அண்ணா அழகா சொல்றாரு. நான் என்ன நினைக்க எப்படி சத்தம் போட்டு பாந்தறா? ஏய், என்ன அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு வித்தியாசம், இது மாதிரி தமிழ் தான் பிடிக்குது. அல்லேலூயா. பிச்சைக்கார நாய். அல்லேலூயா. வாய் மூடுறான். என்ன நினைச்சுக்கிற? இன்னும் பெரிய ஆளா நீ? அங்க இயேசு பக்கத்துல எவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா? 100க்கு அதிபதி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க பாரு. பெரிய பெரிய ரோம சேனைகளை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. பரிசேயர்கள், பெரிய மத தலைவர்களுக்கு பரிசேயர், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், அது மாத்திரம் இல்ல, இன்னும் யாருமா யாஜகுலு, அதாவது ஆசாரியர்கள், பெரிய பெரிய ஆளுங்க ஆபீசர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்க பெரிய பெரிய ஆளுங்க, அவங்களெல்லாம் விட்டு உனக்கு வந்து அற்புதம் செய்வாரா? ஐ மூடுறா. அல்லேலூயா.
பர்த்திமே என்ன செஞ்சான் தெரியுமா? The more they shouted at him, அவனை எவ்வளவு அதட்டி திட்டினார்களோ the more he raised the voice. அவ்வளவுக்கு அதிகம் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான். Hallelujah. ஹalleluya. முன்னால விட சத்தத்தை உயர்த்திட்டான். Hallelujah. ஹalleluya. Jesus of Nazareth, நசரேயனாகிய இயேசுவே, son of David, தாவீதின் குமாரனே, have mercy on me. எனக்கு இரங்கும். Hallelujah. ஹalleluya. இதுதான் நீங்க செய்யணும். இதங்க நீங்க செய்யணும். Amen. ஆமென். நீங்க ஆண்டவர் விசுவாசிக்கும் போது எல்லாம் உடனே அப்படியே நடந்துரும் நினைக்காங்க. அதுக்கு பதிலா ஜனங்க வந்து உங்களை people may ridicule your faith. மக்கள் விசுவாசத்தை கேலியும் செய்வாங்க. Amen. ஆமென். You know, first when I came to Jesus, not everybody was encouraging me. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்பத்துல எல்லாரும் என்னை தட்டி கொடுக்க உற்சாகப்படுத்தலங்க. Even Christians, even believers discourage me. கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளை என்னை அதைரியப்படுத்தி சோர்வுக்குள்ளாக்கினார்கள். Hallelujah. ஹalleluya. நீங்க சர்ச்சுக்கு வரத கூட சிலர் கிண்டல் பண்ணலாம். ஆமென். Hallelujah. ஹalleluya. தமிழ் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்றேன். கோச்சிக்க கூடாது. புரியுதுங்களா? அம்மா கோச்சிக்க மாட்டீங்களா? என் தமிழ்ல அத நான் என்ன செய்ய ஆண்டவர் கொடுத்த தமிழ். Hallelujah. சில வேளை இப்படி கூட பேசுவாங்க. ஆமா. பேசா பைபிளை தூக்கி ஆட்டின்னு போயிடுதீங்க. கோச்சிக்காதீங்க. என் தமிழ்ல நான் பேசுறப்ப தான் அப்படிதான் பேசுவேன். ஆனா தான் அண்ணன் கூட்டின்னு வந்துருக்கேன். Hallelujah. அது என்ன நடக்குது? இன்னும் மகளுக்கு கல்யாணம் ஆகல. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சு, அது இன்னும் கொட்டாவே இருக்கு. என்னது கொட்டுன்னு மலடியாவே இருக்கு. என்னத்த செஞ்சுட்டாரு? ஏசு 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 ஏசுன்னு சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வருது. ஹல்லேலூயா. உடனே சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? இதெல்லாம் கேட்டு பைபிளை மூடிடுவாங்க, ஜாபத்தை நிறுத்திடுவாங்க. அம்மா சனிக்கிழமை ஃபோன் பண்ணுவாங்க, தெரியும். எஸ்கரு ஞாயிற்றுக்கிழமை சீக்கிரம் வந்துடுமா, நீ தான் பாயலாம் போடணும்னு கூப்பிடுவாங்க, தெரியும். என்ன செய்ய? சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடும். ஹல்லேலூயா. இப்படி பண்ணினா நீ அற்புதத்தை பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒன்னு தெரிஞ்சுக்கோ, எப்ப சாத்தான் உன்னை வந்து அதைரியப்படுத்துகிறானோ, எப்ப ஜனங்கள் உன்னை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி உன் விசுவாசத்தை அவமதித்து உன்னை காலில் மிதிக்கிறார்களோ, அதுதான் உன் அற்புதத்திற்கு உரிய அறிகுறி. அற்புதம் பக்கத்துல வந்துச்சுன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. உனக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பும் பொழுது, உனக்கு விரோதமாய் பிசாசு எழும்பும் போது, அதுதான் அற்புதத்தின் that is the time of miracle. அதுதான் அற்புதத்தின் நேரம். ஹல்லேலூயா. ஹalleluya. தேவதூதன் பக்கத்துல வந்துட்டான், அற்புதத்தோட அர்த்தம். ஆமென். ஆமென். அந்த சமயம் பார்த்து சோர்ந்து போயிட்டு பைபிளை மூடிட்டு ஜபத்தெல்லாம் விட்டுட்டு நான் சபைக்கு வந்து நிறுத்திட்டேன்னு வச்சுக்கா, பக்கத்துல இருப்பான் தேவதூதன், கையில கொடுக்கணும்னு வந்திருப்பான். நீ பைபிளை மூட்டினா அவனுக்கு வேற வழி கிடையாதுல்ல. எத்தனை வந்த ஆசீர்வாதம் அற்புதத்தை அப்படியே எடுத்துன்னு திரும்பி பரலோகத்துக்கு போயிடுவான். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். என்ன செய்யணும் தெரியுமா? Don't stop. நிறுத்த கூடாதுங்க. Don't stop. நிறுத்தாதீர்கள். Don't stop. நிறுத்தி விடாதீர்கள். Go ahead. முன்னே போங்க. Go ahead. முன்னே போயிட்டே இருங்க. Go ahead. முன்னே போங்க. விசுவாசத்துல முன்னால போங்க. ஆமென். ஜெபத்துல முன்னால போங்க. வேத வாசி 5 அதிகாரம் வாசித்தீங்களா? பிசாசு உன்னை வெறுப்பேத்தும் போது 10 அதிகாரம் வாசி. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. 5000 ரூபாய் தசமபாகம் கொடுக்குறியா? பிசாசு என்னத்த தசமபாகம் கொடுக்குற? என்ன உனக்கு வேலை கிடைச்சதா பாத்தியா? அந்த பொண்ணு வேலை கிடைச்சது பாத்தியா? நீ அப்படியே சொல்ற, பாப்பா என்கிட்ட இருக்கிற 10,000 ரூபாய் ஏசுவா கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. ஹalleluya. நான் சொல்றேன், எப்போ உனக்கு எல்லாமே வித்தியாசமா நடக்குதோ அதுதான் அற்புதத்தின் சமயம். ஆமென். அற்புதம் பக்கத்துல வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஆமென். அங்க அற்புதம் பக்கத்துல வந்துடுச்சு. யார் அந்த அற்புதம்? இயேசு. இயேசுதான் அற்புதங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. இயேசு விட பெரிய அற்புதம் எதுவுமே கிடையாது. இயேசுதான் அற்புதம், இயேசுதான் அதிசயம், இயேசுதான் ரட்சிப்பு, இயேசுதான் ஆசீர்வாதம், இயேசுதான் எனக்கு எல்லாம். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹalleluya. அவர் இருந்தாருன்னா எல்லாமே இருக்கும். ஹல்லேலூயா. ஹalleluya. அவர் இல்லைன்னா இன்னா இருந்தாலும் நீ ஜீரோ. எத்தனைக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ரொம்ப காலத்துக்கு முன்னால் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால தொட்டனான ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் ஒரு கூட்டம் போட்டார். அவர் நான் தபலா வச்சிருந்தேன். ஹல்லேலூயா. சின்ன பையன், நான் அப்போ ரொம்ப சின்ன பையன். அவர் ஒரு பாட்டு பாடினாரு. இயேசு தான் மெய்,
மத்ததெல்லாம் பொய். மந்திரம்லாம் பொய். அல்லேலூயா. இயேசு தான் மெய், மத்ததெல்லாம் பொய். அல்லேலூயா. இயேசு இருந்தாருன்னா எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஆமென். இப்ப பாருங்க, இயேசு பக்கத்துல வந்து அற்புதம் பக்கத்துல வந்துடுச்சு, ரட்சிப்பு பக்கத்துல வந்துடுச்சு, ஆமென், சமாதானம் பக்கத்துல வந்துடுச்சு. அது யாரு? இயேசு. எல்லாம் தொட்டாங்க. மூடா, வாய் மூடுறா, கண்ணுலாத கபோதி, பிச்சைக்காரன் நாய் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இன்னும் கத்துறான். Now Jesus cannot take one step. இதுக்கு மேல இயேசு ஒரு அடி எடுத்து வைக்க முடியலங்க. ஹalleluya. ஹalleluya. பக்கத்துல இருக்கிற பெரிய ஆளுங்க எல்லாம் விட்டுட்டு அவர் கண்ணு யார் மேல போகுது? பர்த்திமேயும் பிச்சைக்காரனும் குருடனும் பிறவி குருடமாக பர்த்திமேயு. நல்லா கவனிங்க, இயேசு வந்து நம்மள மாதிரி கிடையாது. நம்ம வந்து யார் பணக்காரன் தேடி போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் அப்படி கிடையாது. நம்ம வந்து யார் பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்க அவங்க கிட்ட போனா வேலை கிடைக்கும், இந்த கலெக்டர் கிட்ட போனா வேலை கிடைக்கும், இந்த போறது தப்பு கிடையாது. ஆனால் இது மனுஷங்க தன்மை என்று சொல்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு அப்படி கிடையாது. நீ பெரிய ஆளோ சின்ன ஆளோ அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. விசுவாசம் இருந்தா அவர் கண்ணு உன் பக்கமா திரும்பிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ சின்ன ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, அது அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. நீ பெரிய ஜாதியா இருந்தாலும் சரி, சின்ன ஜாதியா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. 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 நீ எந்த கோலமா இருந்தாலும் சரி, எந்த குலமாக இருந்தாலும் சரி, விசுவாசம் இருந்தா உன் பக்கமா ஒரு கண்ணு திரும்பிடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து எந்த குல தெய்வமும் கிடையாது. எந்த குலத்தை சேர்ந்தவர் அல்ல, எந்த ஜாதியை சேர்ந்தவர் அல்ல. ஆமென். அவர் தன்னை விசுவாசிக்கிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர். ஆமென். தன்னை தேடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிங்க இயேசு கிறிஸ்து குல தெய்வம்? ஒண்ணுமே சொல்லாதுக்குள்ள அல்ல பத்தி நான் சொல்றேன். யார் விசுவாசிங்கன்னா கை ஒண்ணு தூக்குவாங்க. அல்லேலூயா. முதல்ல நான் என்ன சொல்றேன்னு கேளு. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து குல தெய்வம் நம்புறீங்க? ஒருத்தர் பாடியே இருக்கிறார். என்ன பாட்டம்? அதை போட்டு பார்க்கலாம். ஏன்னா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் குலத்தை பார்த்து அற்புதம் செய்கிறவர் அல்ல, அவர் ஜாதியை பார்த்து அற்புதம் செய்கிறவர் அல்ல. ஆமென். அவர் உன் படிப்பை பார்த்து அற்புதம் செய்கிறவர் அல்ல, உன் அழகை பார்த்து அற்புதம் செய்கிறவர் அல்ல, உன்னுடைய பதவி பிரமாணங்களை பார்த்து அற்புதம் செய்கிறவர் அல்ல, விசுவாசத்தை பார்த்து அற்புதம் செய்கிறவர். ஏனென்றால் அவர் எந்த குலத்துக்கும் சேர்ந்தவர் அல்ல, எந்த ஜாதிக்கும் சேர்ந்தவர் அல்ல. ஜாதி குலம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு. நல்லா கவனிங்க, அவன் விசுவாசத்தை எப்படி கிரியில காமிக்கிறான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல அவன் விசுவாசத்தை எப்படி கிரியில காமிச்சானா நல்லா கவனிங்க. அந்த 12 வருஷ பெரும்பாடு ஸ்திரீ வந்து வஸ்திரத்தை தொட்டா. ஆனா இவனால போய் தொட முடியாது. ஏன்னா இயேசுவே கண்ணு கிடையாது, கண்ணு இல்ல. அங்க ஜனம் எக்கச்சக்கமா இருக்கு. எங்க போய் இயேசு எங்க நிக்கிறான்னு கூட தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனால தொட முடியாது. அதனால அவன் விசுவாசத்தை எப்படி காமிக்கிறானா சத்தம் போடுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் என்ன காமிக்கிறான் பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த மேல் வஸ்திரத்தை தூக்கி போடுறான். அந்த மேல் வஸ்திரம் தான் அவனுக்கு ரொம்ப முக்கியம் பிச்சை எடுக்கிறதுக்கு. அல்லேலூயா. அதை போட்டு தான் என்ன செய்வான்? பிச்சை எடுப்பான். அதை பார்த்துருக்கீங்க நிறைய இடத்துல. கீழே ஒரு துப்பட்டியை போட்டு, அம்மா கண்ணில்லாதம்மா தர்மம் செய்யுங்கம்மா எல்லாம். அல்லேலூயா. அதுதான் அவனுக்கு பிழைப்பு. அது இல்லைன்னா அவ்வளவுதான். இப்ப என்ன செய்யலாம்? இன்னும் இயேசு குணம் கூட ஆக்கல, இன்னும் நல்லா கூட ஆக்கல. இயேசு கூப்பிட்டான்னு சொன்ன உடனே மேல் வஸ்திரம் தூக்கி அடிக்கிறான். என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு கண்ணு வந்துட போகுது. அல்லேலூயா. இனிமேட்டு இந்த இடத்துல நான் பிச்சைக்கு வர போவதில்லை. அல்லேலூயா. விசுவாசத்தை பாத்தீங்களா? அவன் விசுவாச கிரியை பாத்தீங்களா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? விசுவாசிகள் மாத்திர கிரியில காமிக்கிறான், மேல தூக்கி அடிக்கிறான். என்ன அர்த்தம்? இயேசு கூப்பிட்டுட்டாரு, கட்டாயமா எனக்கு கண்ணு தந்துரும். இந்த இடத்துல மறுபடியும் வந்து நான் பிச்சை எடுக்க போறது இல்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிட்ட வரான். அந்த உடனே டைம்ல நான் ஸ்பீடா போறேன். இயேசு அவனை பார்த்து அன்பா கேட்கிறார், பர்த்திமேயு. எப்படி கேட்கிறாரு? பர்த்திமேயு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அந்த சொன்ன ஒண்ணு சுத்திக்கிறவங்களா ஒன்னும் யோசிப்பாங்க தெரியுமா? அச்சித்ரா ஜாக் பாட்டி உனக்கு. அல்லேலூயா. இயேசு கேட்டார் என்ன வேணும்னு. அவனுக்கு நமக்கு தான் தெரியுமே. பிச்சைக்காரன் என்ன கேட்பான்? கேட்டா 3 தான் கேட்பான். ஒண்ணு என்ன கேட்பான்? ஐயா தர்மம் கொடுங்கய்யா, ஏழையா, காசு இருந்தா கொடுங்கய்யா அப்படின்னுவான். இல்லைன்னா
அம்மா பசிக்குதுமா, கொஞ்சம் வீட்டுல சாப்பாடு இருந்தா கொண்டு வந்து போடுமா. ஒண்ணு காசு கேட்பான், இல்ல சாப்பாடு கேட்பான். இல்லைண்ணா அம்மா புடவைலாம் கிழிஞ்சிருக்குமா, உங்ககிட்ட ஒரு நல்ல புடவை இருந்தா கொடுங்கம்மா. இது 3 தான் கேட்பாங்க. கரெக்டா? காசு, சாப்பாடு, அப்புறம் துணி. இது 3 தவிர அவங்க எந்த பிச்சைக்காரனும் அது 3 தவிர கேட்டு நான் பார்க்கல. யாராவது பிச்சைக்காரன் வீட்டுக்கு வந்து அம்மா தயவுசெய்து ஒரு 10 கிராம் தங்கம் தான் கொடுமா யாராவது கேட்பானா? கேட்க மாட்டான். இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அச்சுதா இவனுக்கு ஜாக் பாட்டு. இப்ப பாரு கத்தர்கிட்ட நிறைய காசு கேட்க போறான், இல்லைன்னா கத்தர்கிட்ட நிறைய அங்கீங்க கேட்க, அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க. ஆனா அவங்க கேட்டது அவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாச்சு. You know what happened? என்ன நடந்துச்சு தெரியுமா? Bartimaeus never asked for food. உணவு கேட்கவில்லை. Bartimaeus never asked for money. பணம் கேட்கவில்லை. Bartimaeus never asked for garments, apparels. ஏன் துணியும் உடையும் கேட்கலங்க. This is the which he asked millions of people all throughout his life. வாழ்நாளெல்லாம் லட்சக்கணக்கான மக்களுக்கு இதுதான் அவன் கேட்டு பழகியவன். When he came to Jesus, இயேசுவோட வந்தபோது he never asked any of these things. இதுல எதையுமே கேட்கல. What is the reason? காரணம் என்ன? He would have thought in his heart, மனசுல நினைச்சிருப்பான், I know who is this Jesus. இயேசு யாருன்னு எனக்கு தெரியும். I know who is he. இந்த இயேசு யாருன்னு தெரியும். I'm not going to ask him money or anything. I ask other people usually. பொதுவாக மற்றவர்கள் கேட்கிற பணத்தையும் வருதையும் நான் கேட்க மாட்டேன். Amen. ஆமென். I'm not going to ask cheap things. மலிவானவர்களை நான் கேட்க I மாட்டேன். know who is he. இவர் யாருன்னு தெரியும். He is the Son of God. இவர் தேவகுமாரன். In other words, வேற வார்த்தையிலே God himself has come in the form of a man and standing before me. தேவனே மனுஷ உருவத்தில் எனக்கு முன்பாக The நிற்கிறார். God who created the sun and the moon. சூரியன் சந்திரனை படைத்த தேவன். The God who created the earth and the heaven. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின The தேவன். God who created billions of stars and made it to hang on the sky. கோடிக்கணக்கான நட்சத்திரம் உண்டாக்கி வானத்தில் தொங்கவிட்ட தேவன். That God himself அந்த தேவன் தாமே has come in the form of a man. ஒரு மனுஷ உருவத்தில் வந்திருக்கிறார். Standing before me. எனக்கு முன்னால் இருக்கிறாரு. I am not going to ask cheap things. மலிவானதை நான் கேட்க மாட்டேங்க. I'm going to ask money. பணத்தை கேட்க மாட்டேன். Not food. உணவு கேட்க மாட்டேன். Not garments. ஏன் துணிமணி கேட்க I'm மாட்டேன். going to ask something that no man can give me. ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியாத ஒன்றை I'm going to கேட்பேன். ask something that no man can do to me. எந்த மனுஷனுக்கு செய்ய முடியாததை கேட்க போகிறேன். And he said, சொல்லுங்க பாருங்க. Lord, ஆண்டவரே, I want to see. நான் பார்வையடைய வேண்டும். I want to see. பார்வையடைய வேண்டும். Hallelujah. He knows only Jesus can do that. இயேசுவால மட்டும் அதை செய்ய முடியும் உனக்கு தெரியும். உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனும் யாருமே அதை அவனுக்கு செய்ய முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. யார்கிட்டயும் கேட்காது, யாரால செய்ய முடியாது கேட்கிறா. நான் பார்வை அடைய வேண்டும் ஆமென். ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. கேட்டவனே என்ன நடக்குது பாருங்க. கேட்டவனே உடனே அவன் பார்வை அடைந்து. உடனே அவன் பார்வை அடைந்து. ஹalleluya. அந்த உடனேன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒண்ணுமே நடக்கல யோசிக்கிறியா? உன் விசுவாசத்தை விட்டுடாத, டைட்டா பிடிச்சுக்கோ. திடீர்னு நாங்க ஒரு நாள் அற்புதம் நடக்கும். திடீர்னு கர்த்தர் வாசலை திறப்பாரு. ஆமென். கல்யாணம் ஆகாது இருக்க அருமையான ஒரு குடும்பம் திடீர்னு வரும். ஆமென். உன்னுடைய மகளை மணமுடித்து கொண்டு போவார்கள். ஹalleluya. ஹalleluya. ஜாபிலியா திடீர்னு கர்த்தர் என்ன செய்வாரு? வாசலை திறந்து வேலை கொடுப்பார். ஹalleluya. ஹalleluya. தேவன் திடீர் என்று செய்கிறவர். ஆமென். 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 ஒண்ணும் நடக்கலையேன்னு சோர்ந்து போகாத மகளே, ஒண்ணும் நடக்கலையேன்னு சோர்ந்து போகாத. ஆண்டவரை விசுவாசத்தை என்ன பிரயோஜனம்? நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? யோசிக்காத. உன்னுடைய அற்புதம் சமீபத்தில் இருக்கிறது. Your miracle is very near. உங்கள் அற்புதம் மிக சமீபம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். ஆமென். உன்னை சொன்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாரு? ஓய மாட்டார். ஹalleluya. உண்மையுள்ள தேவன், சத்தியமுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், யார செய்ய முடியாததை செஞ்சு காட்டுகிற தேவன். ஹalleluya. உருட்டு கண்களையே பிறவிக்குள்ள கண்களையே திறக்கறானா என்ன செய்ய முடியாது? ஆமென். செத்து போன பணம் நாரி அடிக்குது, நாத்தடிக்குது, 4 நாள் ஆயிடுச்சு. அதை எழுப்பி வெளியே கொண்டு வர்றார் உயிரோடுன்னா இன்னும் என்ன செய்ய முடியாது? ஹalleluya. ஹalleluya. வணங்குகிற தெய்வம் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொள். ஆமென். அவரே தேவன், அவரை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. இது நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. என்னை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. இதற்கு முன்பு இருந்ததும் இல்லை, இதற்கு பிறகு இறக்கப்படுவதும் இல்லை, இருப்பதும் இல்லை. ஹalleluya. எங்க அப்பாவால
செய்ய முடியாதது ஒண்ணுமே கிடையாது பாப்பா, ஒண்ணுமே கிடையாது தம்பி. நீ விசுவாசித்தா போதும், விசுவாச கிரியில காண்பிச்சா போதும், உனக்கு அற்புதம் செய்வதே நிச்சயம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நிற்போமா? எப்படி ஆனா தெரியுமா? பரிசுத்த ஆவியில நிரம்பி ஆடினான். அல்லேலூயா. தாவீதை போல